ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா ஸ்பெஷலான இலையப்பம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பண்ணுறதுக்காக 150 கிராம் பச்சை பயிரை ஊற போட்டிருக்கேன். அதோட பாதி தேங்காய் துருவி வச்சுட்டு 1 கப் அரிசி மாவோட தேவையான அளவு உப்பு சேர்த்து சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி எடுத்து மாவாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போது 200 கிராம் வெல்லத்தோட 1/2 கப் தண்ணி சேர்த்து பாவு பண்ணி எடுத்து ஒரு ஸ்ட்ரைனரால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இப்போது ஊற வச்ச பச்சை பயிரை ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். வெந்த பிறகு ஒரு கடாய்க்கு பச்சை பயிரை மாற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். அதோட துருவன தேங்காயை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பாவு பண்ணின வெல்லத்தையும் இதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஃப்ளேவருக்காக நான் 3 to 4 ஏலக்காயை இடித்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வற்றி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை எடுத்து வச்சுட்டு சீலாந்தி இலை, அதாவது பூரச இலைன்னு சொல்லுவோம், அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ இலையை இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு மாவை கொஞ்சமாக எடுத்து இலையில் வச்சு கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு அந்த மாவை இலையோட ஹார்ட் ஷேப்லேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறோம். இந்த இலை கிடைக்கலன்னு நீங்கள் வாழை இலை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ண பயிரை ஒரு ஸ்பூன் உள்ளே கொஞ்சம் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்க போகிறேன். அதை இன்னொரு சைடுனால க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு விரலால் ஸ்டஃபிங்கை உள்ளே தள்ளிட்டு க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சி அழுத்தி விட்டிங்கன்னா மாவு நல்லா ஒட்டிக்கும். இப்போ இதே மெத்தடை தான் எல்லா இலையிலையும் மாவை உள்ளே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணுறதுக்காக தண்ணி நல்லா கொதிக்க விட்டு கொதித்த பிறகு உள்ளே உள்ள ஒரு பிளேட்டை இந்த மாதிரி நேராக வைக்காமல் திருப்பி போட்டுக்கலாம். கிண்ணத்தப்பத்துக்கு பண்ண மாதிரி அப்படியே ஸ்டஃப் பண்ணின இலையை உள்ளே அடுக்கி வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி 15 to 20 நிமிஷம், அதாவது இலையோட கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இலையோட கலர் இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ ஒவ்வொன்றா வெளியே எடுத்துடலாம். இப்போ அந்த இலையெல்லாம் லைட்டாக எடுத்தாலே இந்த மாதிரி உறிஞ்சி வந்துடும். அவ்வளோதான், இலையப்பம் ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.